அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லிவிட்டு வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தகப்பன் இருந்தாங்களாம். அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். என்னென்னா, சேர்லாம் களைஞ்சிருந்தா சேர் எடுத்து வை, துணியை மடித்து வை, இது மாதிரி சோபாவெலாம் சுத்தமாக வச்சிரு, நல்லா க்ளீனாக வச்சிரு அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையிலேருந்து அவனை பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தாங்களாம். உடனே இவன் ஒரு காலேஜ் பருவம் வந்த உடனே அவன் உள்ளத்தில் நினச்சானோ, என்ன நினச்சானா, எப்போ பார்த்தாலும் நம்ம அம்மா அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம காலேஜ் முடிக்க போகிறோம், முடித்த உடனே நமக்கு வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணிடணும், உடனே ஃபாரின் போயிடணும். இந்த அம்மா மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போகிறான். உடனே பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு உள்ளுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா, இவனுக்கு தான் பழக்க தோஷமாச்சு. வீட்டில் எல்லாமே க்ளீனாக செஞ்சு உள்ளுக்கு நுழையும் போதே சேர் கண்ணாபண்ணான்னு இருந்துச்சான். உடனே அவன் என்ன பண்ணான்னா, சேர்லாம் எடுத்து ஒழுங்காக வச்சுட்டு உள்ளுக்கு போனான்னா, சோபா களைஞ்சிருந்துச்சான். அதெல்லாம் எடுத்து வச்சானோ. அங்கே குப்பை இருந்துச்சான். குப்பையெல்லாம் எடுத்து அந்த குப்பை இதில் போட்டானோ. உடனே இன்டர்வியூ நேரம் வந்துச்சான். இவனுடைய நேரம் வந்த உடனே முதலாளி கூப்பிட்டோன்னே வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரான். உடனே அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா இன்டர்வியூ வைக்கல, ஒன்றும் வைக்கல, உடனே அவன் கேட்குறானா, சார் எனக்கு இன்டர்வியூ வைக்கல, ஒன்றும் வைக்கல, என்ன நீங்கள் பாட்டுக்கு என்னைய செலெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னோன்னே, நீ செய்த வேலையெல்லாம் நாங்கள் கேமராவில் பார்த்துட்டு இருந்தோம், டிவியில். நீ என்னென்ன பண்ணுற, வந்ததுலேருந்து என்னென்ன பண்ணுன அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இப்போவே இவ்வளோ பொறுப்பாக இருக்க அப்படின்னா, உனக்கு நாங்கள் ஒரு பதவி கொடுத்தோம் அப்படின்னா நீ எவ்வளோ பொறுப்பாக இருப்ப அந்த பதவியில். அதனால் நான் உனக்கு உயர்ந்த போஸ்டிங் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோன்னே கண்ணீர் விட்டு அப்படியே அழுதானான். தன்னுடைய தாயை நினச்சி அழுதானான். இதற்கெல்லாம் நான் ஒரு நல்ல போஸ்டிங்கில் உட்காந்துருக்கேன்னா அதற்கு காரணம் யார்? எங்கள் அம்மா தான். ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த அந்த பாடங்கள் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பதற்கு அது காரணமாக இருந்துச்சு. அப்போ இந்த வேலை கிடைச்சிச்சின்னா அதுக்கு முழுக்க எங்கள் அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டான். அப்போ தான் அவன் தன்னுடைய தாயை விட்டு பிரிந்து போகிறேன்னு சொன்னது தவறு என்பதை உணர்ந்தான். அப்படியாக இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளிடத்துல பெற்றோர் தாய் தகப்பன் சொல்லுகிறாங்க பிள்ளைகளை பார்த்து, நீ அங்கே போவாத, இங்கே போவாத, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய காரியங்கள் இப்போ தெரியாது. ஆனால் அதற்குன்னு ஒரு நேரம் வரப்போ இவங்க ஏன் இப்படி நம்மளை கண்டிஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க. அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம சில காரியங்களை வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேசலாம் அப்படின்னா, அழைப்பில் உண்மையாக இருக்கணும். தேவன் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக அழைக்கிறார். அந்த அழைப்பில் நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். அப்போ தேவன் கொடுக்குற அந்த அழைப்பில் உண்மையாய் இருந்தோமானால்
தேவன் நம்மளை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரமா இருக்கிறோமா? பூமியை இயேசு சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, ஒரு ஊமையா ஒரு சம்பவத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை எப்படியா? கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. அப்போ பாருங்க, ஒரு திருமண வீடு இருக்குது. அந்த திருமண வீட்டில் திருமணத்துக்கு தேவையான எல்லா ஆயத்தமும் முடிஞ்சிருச்சு. திருமணம் நடந்துருச்சு. விருந்து கொடுக்க ஆயத்தமாயிட்டாங்க. அந்த விருந்துக்கு ராஜா என்ன பண்ணுறாரு? அப்பொழுது 3ஆம் வசனம் பாருங்கள். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். எல்லாத்திலையும் போய் சொல்கிறான். அந்த ராஜா என்ன சொல்கிறான்? இது மாதிரி விருந்து வச்சுருக்கோம், எங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு, விருந்து வச்சுருக்கோம், நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த விருந்தில் வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம அநேகர்கிட்ட போய் இயேசுவை குறித்து நம்ம சொல்லுகிறோம். இயேசு நல்லவர், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசுனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது, அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும், கைவிடப்பட்டோம்னா நம்ம நரகத்தை நோக்கி சென்று விடுவோம் அப்படி சொன்னோம்னா என்ன பண்ணுறாங்க? யாருமே அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எப்போ பார்த்தாலும் இவனுக்கு தான் வேலை, ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த ராஜா ஆளை அனுப்பி அவர்களை அழைத்து வர சொன்ன பொழுது அவர்களுக்கு மனதில்லாமல் இருந்தது, மனதில்லாது இருந்தார்கள். இன்றைக்கு அப்படி தான் தேவ பிள்ளைகளாய் அநேகர் போய் டேக்ஸ் கொடுக்குறோம். டிவி மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக, இன்டர்நெட் மூலியமாக, யூடியூப் மூலியமாக வீடுகள் தோறும் போய் டேக்ஸ் கொடுக்குறோம், இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறதில்ல? இயேசுவை ஏற்றுக்கொள்வது கிடையாது. கிறிஸ்தவர்கள் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இயேசு வரப்போகிறார், சீக்கிரம் வருவார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. 2000 வருஷத்துக்கு மேலாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு இன்னும் வரல, அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு சீக்கிரம் வருவார். மணவாட்டியாகிய நம்மளை அழைத்து கொண்டு செல்வதற்கு இயேசு வருவார், வந்து நம்மளை அழைத்து கொண்டு செல்வார். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, ஃபஸ்ட்டு ஒரு ஊழியக்கார்ட்ட போய் சொல்லிட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கு அநேகர் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அடுத்த ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார். அனுப்பி, என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த செந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். கொளுத்த கன்று, ஆடு, மாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் விருந்துக்கு வாங்க, இந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா அழைக்கிறார். அழைத்த உடனே பாருங்க, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, இன்றைக்கு அப்படி தான் உலகத்து மக்கள் நம்மளை என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவர்களை அசட்டை பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவர்களை அசட்டை பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதான் வேலை, இதை விட்டால் இவனுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் இயேசு வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் இந்த ராஜா கூப்பிட்டப்பையும் அவங்க என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கு போயிட்டான்.
ஒருவன் தன் வேமரத்துக்கு போயிட்டான். இன்றைக்கி அப்படி தான் தேவ பிள்ளைகளாகி நம்ம சொல்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது, நீங்கள் வாங்க ஆராதனையில் பங்கு பெறுங்க, தேவன் சுகம் தருவார், தேவன் ஆரோக்கியம் தருவார், தேவன் சமாதானத்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு இயேசு ஒருவர் மாத்திரமே பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை, ஆயத்தமாக இல்லை. அவங்கவுங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் அங்கே போகணும், கடைக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும். கரெக்டாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கல்யாணம் காது குத்து விருந்து எல்லாம் விருந்தும் வந்துடும். என்ன சொல்கிறாங்க, நான் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, போயிடுறாங்க. அப்போ பாருங்க, அந்த ஊழியக்காரனை அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அப்படிதான் இன்றைக்கு அநேக மிஷனரிகளை கொல்லுகிறார்கள், அநேக ஊழியக்காரர்களை கொல்லுகிறார்கள். இயேசுவை பற்றி அறிவிக்க போனால் அடித்து விரட்டுறாங்க. அதே போல தான் இந்த ராஜாவினுடைய விருந்துக்கு அழைத்தவர்களை அடித்து கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்ட போது கோபம் அடைந்து, அப்படிதான் பாருங்க, ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார். ஒரு கிராமத்தில் இயேசுவை பற்றி அறிவிக்க போனார்களாம். அறிவிக்க போகும்போது அந்த கிராமத்து ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், இந்த ஊழியக்காரர்களை பிடித்து கட்டி போட்டு மலத்தை தண்ணியில் கரைச்சி அப்படியே வாய் வழியாக ஊற்றுனாங்களாம். ஊற்றி அவர் அப்படியே குடிக்க வைத்தார்களாம். குடிக்க வைத்தோன்னே அதற்கப்புறம் அவர்களை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்போ அவர் வீட்டுக்கு போய் பல மாதங்களாக ஆகிடுச்சான். ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அவரால் ரெக்கவர் ஆகி வருவதற்கே வருடங்கள் ஆகிடுச்சான். அப்போ நல்லா ஆனோன்னு என்ன பண்ணாராம், திரும்ப அதே கிராமத்துக்கு வந்தாராம். எங்கே கட்டி போட்டு மலத்தை வாயில் ஊற்றுனாங்களோ அதே கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவர் அந்த ஊழியக்காரர் கடந்து வந்தாராம். கடந்து வந்தால் அந்த கிராமமே பற்றி எரிஞ்சு அப்படி சாம்பலாக இருக்கும். கிராமமே பார்த்தா போலீஸ் குமிச்சிருக்காங்களாம். அப்போ போய் இவர் கேட்டாராம், என்ன நடந்துச்சு இங்கே அப்படின்னோடனே, இந்த கிராமத்துக்கும் பக்கத்து கிராமத்துக்கும் சண்டை. உடனே அந்த சண்டையில் என்ன பண்ணிட்டாங்க, எந்த கிராமத்து மக்கள் இவரை கட்டி போட்டு அடித்து மலத்தை வாயில் ஊற்றி துன்பப்படுத்தினார்களோ அந்த கிராமத்தை தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள் பக்கத்து கிராமத்துக்காரங்க. அப்போ சொன்னாங்களாம், சில பேர் சொன்னாங்களாம், ஐயா உங்களை உங்களை துன்பப்படுத்தினாங்கள, அதனால தான் இந்த கிராமம் இன்றைக்கு அழிக்கப்பட்டுருச்சு, வீடு இல்லாதபடிக்கு தெருவில் நிற்கிறாங்க, அநேகர் மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவர் கண்ணீரோடு என்ன பண்ணாராம், ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் வேணாம் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இடத்தை சுற்றி அப்படியே ஜெபித்து கொண்டே வந்தார். இது நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். அப்படிதான் ராஜா கேள்விப்பட்ட போது கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி, அப்படிதான் இன்னைக்கு இயேசுவை பரிகாசம் பண்ணுறாங்க. ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அப்போ தேவன் கோபப்பட்டார்னா அவருக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. அவருக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். கோபம் வந்துருச்சு. நான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், நான் விருந்து ஆயத்தப்படுத்திட்டு கூப்பிட்றேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, வர மாட்டேங்கிறீங்க, என்னுடைய ஊழியக்காரனையும் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், அந்த பட்டணத்தையே தீ கொளுத்தினாராம்.
அதே சம்பவம் தான் அந்த ஊழியக்காரர் அடித்த அந்த கிராமத்துக்கு நடந்தது. பட்டணம் எரிக்கப்பட்டது, பட்டணம் எரிக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது, சாம்பலாக்கப்பட்டது. ஆனால் அதற்காக அந்த ஊழியக்காரர் சந்தோஷப்படலை, துக்கமடைந்தார், துயரமடைந்தார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் வேணாம் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் வேணாம் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? ஜெபித்தார். உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு அந்த ராஜாவுக்கு. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருச்சு, பரலோக ராஜ்யம் ஆயத்தமாயிடுச்சு. இன்றைக்கு பரலோகம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, ரெடியாக இருக்கிறது. பரலோகம், நரகத்துக்கு போகிற வாசல் விசாலமான வாசல், பரலோகத்துக்கு போகிற வாசல் குறுகலான வாசல். அதுக்குள்ளே எல்லாரும் கடந்து போயிட முடியாது, ஒரு சிலர் தான் போக முடியும். கர்த்தரை யார் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே கடந்து செல்ல முடியும். இதோ நான் ஜெபிச்சிட்டேன், நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் என்ன பண்ணிடுவேன், நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கணக்கு தப்பு. தேவனை உண்மையாய் தேடுகிற மனிதன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவர் சொல்றாரு, நமக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார், கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், தேவ பிள்ளைகளே மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, என்னுடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது, நீங்கள் ஆயத்தப்படுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், முதியோர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என்ன பண்ணுறாங்க? அசட்டை பண்ணுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவது கிடையாது, திருவிருந்தில் கலந்து கொள்வது கிடையாது. உடனே அந்த ராஜா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம ஒழுங்காக தான் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒழுங்காக தான் நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், ஒழுங்காக தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், அதனால் நாங்கள் என்ன பண்ணிடுவோம், நாங்கள் பரலோகத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே சொல்லப்படுது பாருங்கள், அழைக்கப்பட்டவர்கள் யாரும் வரலையாம், அழைக்கப்படாதவர்கள், பொல்லாதவர்கள். கடைசி நாட்கள் அதான் நடக்க போகுது. தேவன் சபையை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார், அழைத்து கொண்டு இருக்கிறார். மகனே மகளே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவன் கூப்பிடுகிற பொழுது நம்ம வரல அப்படின்னா தேவன் கைவிட்டுருவார். கைவிட்டுட்டு பாவிகளையும் பொல்லாதவர்களையும் அவர் ரட்சித்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அழைத்து கொண்டு செல்வார். இதுதான் கடைசி நாட்களில் நடக்க போகிறது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போ நமக்கென்று ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆவிக்குரிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போவதற்கு நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
நமக்கென்று ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கேட்குறாரு பாரு, உன் வஸ்திரம் எங்கே? பரிசுத்தம் என்கிற வஸ்திரம் எங்கே? தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்தம் என்கிற வஸ்திரம் எங்கே? இன்றைக்கு சினிமா பார்த்து கொண்டு, சீரியல் பார்த்து கொண்டு, கேலி பண்ணி கொண்டு, கிண்டல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒருவர் குற்றச்சாட்டி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற வஸ்திரம் நம்ம இடத்துல இருக்கிறதா? அந்த பரிசுத்தம் என்கிற வஸ்திரம் நம்ம இடத்துல இருக்கிறதா? அந்த ஆடையை நம்ம அணிந்திருக்கோமா? அதை ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இருளிலே போடுங்கள் என்றான். அப்போ அந்த பரிசுத்தம் இல்லாமல் நம்ம போனோம்னா பரலோகத்துக்குள்ள நம்மளால் போக முடியாது. நரகத்தில் தூக்கி போட்டுருவார். அதான் அந்த ராஜா இங்கே சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராய் நாம் இருக்கணும். நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில போயிடக்கூடாது. இன்றைக்கு நம்ம எப்படி வேணாலும் பூமியில வாழலாம். ஆனா ஆண்டவருடைய வருகையில நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில போயிட்டோம்னா அதை விட கொடுமை ஒன்றும் கிடையாது. அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த அக்கினி கடலிலே நம்மளை கொண்டு போய் போட்டு விடுவார்கள். அவ்வளோதான், மரணம் இல்லை. அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், புழு அப்படியே நெண்டி கொண்டே இருக்கும். அதற்காக தான் சொல்லப்படுகிறது, பூமியில் இருக்கும் பொழுதே நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் மிகவும் முக்கியம். அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமா? தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தாலும் பாவத்தில் மூழ்கி இருந்தோம்னா தேவன் நம்மளை தூக்கி பாதாளத்தில் போட்டு விடுவார். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்டில் இருக்கக்கூடாது, அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்டில் இருக்கணும். தேவன் நம்மளை அழைக்கும் பொழுதே நம்ம ஓடோடி வந்துடணும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளிடத்தில் பயம் இல்லை. பயம் இல்லாதபடிக்கு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் மாறணும். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம அழைக்கப்பட்டிருந்தால் தான் நம்மளை முன் சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் பின்னாடி தான் நம்ம உட்காரணும். நம்ம அந்த அமர்த்தப்பட்ட அந்த சேரில் உட்கார்ந்துருந்தால் இன்னொருத்தர் வரும் பொழுது நம்மளை எழுப்பி விடுவார். அவமானப்பட்டு நிற்கணும். இந்த சூழ்நிலைகள் வழியாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். தேவன் நம்மளை அழைக்கும் பொழுதே ஓடி வந்துடணும். அதான் பாருங்க, தூண்டியில் வலை போடும் போதே மீன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மாட்டிருச்சுன்னா அதுக்கு
காயம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அப்படியே லகுவாக மீன் வந்துடும். இதுவே தூண்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கொக்கி மாதிரி இருக்கும், அது போட்டாங்கன்னா செதியில் குத்தி அப்படியே ரத்த காயத்தோட வெளியில் எடுப்பாங்க. நம்ம பழையிலேயே வந்து விழப்போயிரமா, இல்லை அடிபட்டு ரத்த காயப்பட்டு தூண்டில மாட்ட போறோமா? இதை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்படியாக காண்பது தேவனே, பாவமுக்கு நன்றி செலுத்தும். தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்பா, நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்பா, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்ல இருக்கணும். ஆமா ஆண்டவர் தேவனே, அப்பா உம்முடைய வருகையில் எங்களை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா, உங்க வருகையில நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, வருகையில நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில போயிடக்கூடாது ஆண்டவரே. அதை விட கொடுமையான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவர். இவ்வளோ நாள் ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சு கைவிடப்பட்டுட்டோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவர், ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனே, எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக, பாவத்திலிருந்து மனம் திரும்புவார்களாக, சாபத்திலிருந்து மனம் திரும்புவார்களாக. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்களாக, தேவனுடைய சத்தத்தை கேட்பார்களாக. தேவன் மனமிறங்கு. இந்த வார்த்தையின் மூலியமாக தேவன் பேசி கொண்டிருக்கீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்குற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களோ அந்த காரியத்திலெல்லாம் மனம் திரும்புவார்களாக. நாமம் மையப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.